வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பல குற்றச்சாட்டுக்களை இந்த அரசு மீது முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அவர்கள் நிறைவேற்றிய ஒரே வாக்குறுதி அப்படின்னா, அவங்க நிறைவேற்றியது அவங்களுடைய சாதனை அப்படின்னா, தமிழ்நாட்டை கடன் வாங்குவதில் முதலிடத்துக்கு கொண்டு வந்திருப்பது தான். அவர்களுக்கு இந்த 4 ஆண்டுகளிலே 3 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை கூட அதிமுகவுடைய அழுத்தம் மற்றும் போராட்டத்தால் தான் கிடைத்தது என்கின்ற விஷயங்களையும் முன்வைக்கிறார். உங்களுக்கு என்ன, நீங்கள் கடன் வாங்கிட்டு போயிடுவீங்க, அடுத்து வருவது அதிமுக ஆட்சி, நாங்கள கட்டணும் அப்படின்ற கேள்வியையும் அவர் எழுப்புகிறார். இதெல்லாம் ஒருபுறம் இருக்கு. இதற்கு நிதியமைச்சர் என்று விளக்கம் கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். பொருளாதாரம், நிதி மேலாண்மை பற்றிய எந்த அடிப்படையும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு திவாலாகிறோம் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் வந்து அரசியலுக்காக பேசுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். நிதி பகிர்வில் தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய ஓரவஞ்சனை, வெள்ள நிவாரணம் போன்றவை சரியான நேரத்தில் வராதது, கேட்டது கிடைக்காதது, தமிழக அரசே சொந்த நிதியை பல திட்டங்களுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு இந்த மாதிரியான நிதி செலவுகளை சுட்டிக்காட்டுறார். அதே நேரத்தில் மத்திய அரசு RBI சொன்ன அந்த வளர்ச்சி விகிதத்திற்கு உட்பட்டே நாம் கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களையும் நிதியமைச்சர் குறிப்பிடுகிறார். தமிழக அரசுடைய கடன் சுமை குற்றச்சாட்டு தப்பு கணக்கு போடுவது யாருன்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய அதிமுக தரப்பிலிருந்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதர் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல் திமுக செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாஜக மாநில செயலாளர் திரு SG சூர்யா அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறார். நான் முதல் கேள்வியை திரு ஸ்ரீதர் அவர்கள்ட்ட, பொருளாதார நிதி மேலாண்மை குறித்த எந்த அடிப்படையும் இல்லாமல் பேசுகிறார் EPS. வெளிப்படையாக பார்த்தா கடன் வாங்கின மாதிரி தான் தெரியும். எதனால் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க, எவ்வளோ வாங்குறாங்க, வளர்ச்சி எவ்வளோ, இதையும் சேர்த்து பார்க்கணுன்றார் நிதியமைச்சர். அரசியலுக்காக பேசுகிறாரா EPS என்ற கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது எடப்பாடி அண்ணன் இன்னைக்கு வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் விழாவாரியாக சின்ன பிள்ளைக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்க, 2023 தேர்தலுக்கு முன்னாடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. அதிமுக வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வெரி புவர், நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, நிறைய வந்து நீங்கள் வந்து மக்கள் நலத்திட்டம் செய்யலை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுத்து பெட்டிஷன்லாம் கொடுத்து புக்கு மாதிரி அடித்து போட்டு கொடுத்து, அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் பாருங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் எக்ஸ்பர்ட்டை வச்சு கமிட்டி போடுறோம். இந்த கமிட்டி வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் பார்த்து கள நிலவரத்தை பார்த்து அந்த ஒப்பீனியை பேஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்டை வச்சு அதை கன்சால்டேட் பண்ணி அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் இப்போ 1000 சொச்சம் டிமாண்ட்ஸ் வாக்குறுதியெல்லாம் நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து நாங்கள் இதை மக்கள் முன்னாடி வைக்கிறோம், வாக்களியுங்கள், இதை நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னீங்க, இந்த அதிமுக ஆட்சி சரியில்லை, நாங்கள் வந்து அவர் மாண்புமிகு இப்போடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதை முன் வச்சு வாக்குகளை கேட்டு வாக்குகளை, இதெல்லாம் பொதுவான. நான் என்ன கேட்குறேன், ஒரு புறம் திட்டங்களை செய்யுங்க அப்படின்றீங்க, வாக்குறுதிகளை கொடுத்தது செய்யுங்கன்றாங்க. அதில் கண்கூட நம்ம பார்ப்பது மகளிர் உரிமை தொகை. வருஷத்துக்கு எவ்வளோ அதுவே செலவாகுதுன்னு தெரியும். ஆனால் அப்புறம் இன்னொரு புறம் ஏன் கடை வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. முரணா இல்லையா? நீங்கள் சொல்கிறது நியாயம்தான். அதாவது நீங்கள் வந்து கடன் நிறைய வாங்கி நீங்கள் சொன்ன திட்டங்கள்லாம் தந்திருந்தீங்கன்னா நீங்கள் கூட கேட்கலாம். எதிர்கட்சிக்கு அமைச்சர் கூட சொல்ல வேண்டியதில்லை, ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கூட கேட்கலாம், ஏப்பா அவனுக்கு அறிவு இருக்கா, இவ்வளவு திட்டங்களை செஞ்சுருக்காங்க, இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க, 500 சொச்சம் வாக்குறுதியை கொடுத்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்காங்க, இதுக்கெல்லாம் பணம் எங்கிறது அவங்க திருடிட்டு வர முடியும், இதெல்லாம் மக்கள் நல்ல பணம் செஞ்சுருக்காங்கல்ல, எப்படி கேட்குறேன்னு கேட்டால் அது ஒரு நியாயம் இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அப்போ சொன்னீங்கல்ல நாங்கள் எப்படி அந்த எங்களுடைய ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை செஞ்சோம் அந்த மாதிரி திட்டங்களாவது நீங்கள் செஞ்சீங்களா, அதை கோடிட்டு கட்டுற ஒன்றுன்னா செஞ்சீங்களா, செஞ்சுட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் கொடுப்போன்னு சொன்னீங்க, அதையும் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து ஒவ்வொரு தடவையும் அசம்பிளியில் சொல்லி தான் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் 28 மாதம் கழித்து தான் அதை கொடுத்தீங்க. அதையும் எப்படி கொடுத்தீங்க,
கர்நாடகாவிலையும் இதே திட்டங்களை வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் அதை செயல்படுத்தினதுனால அதை பார்த்து திருப்பி இங்கே அக்யூசியேஷன் வந்துடும் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க. அத்தனை % நாங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் கொடுக்க வேண்டியது இருந்தது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் தான் பாடுபட்டோம். ஒவ்வொரு அசம்பிளிலையும் குரல் கொடுத்தோம், சொல்லுங்கள் செய்யுங்க, எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படி கொடுத்தும் இந்த திட்டங்களை தவிர உங்களுக்கு வருமானம் போன ஆட்சியில் விட போன வருஷத்தில் விட இந்த வருஷத்தில் 10% உங்களுக்கு ரெவன்யூ ரிசீட் வந்திருக்கு. 1,10,000 கோடி அப்போக்கு இப்போக்கு கூடி இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சொல்கிறீங்க ரைட் ஓகே, நீங்கள் இந்த திட்டத்தை சொல்லியிருக்கீங்க மகளிர் உரிமத்தை கொடுக்கணும், அதை முதல்வன் திட்டத்துக்கு கொடுக்கணும், ரைட் ஓகே, அதெல்லாம் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் தான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் போக நீங்கள் எப்படி கேபிட்டலாக மேனேஜ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நிதி மேலாண்மை சரியில்லைன்னு நிதி மேலாண்மை இல்லை, பேசிக்கே தப்புன்றேன். நிதி மேலாண்மை மட்டும் சொல்லக்கூடாது. எப்படின்னா நீங்கள் சொன்னது, நீங்கள் என்ன சொன்னீங்க, ரிவர்ஸ் பண்ணுறேன் திருப்பியும் என்ன சொன்னீங்க, இதெல்லாம் சாத்தியமில்லை, செய்ய முடியாத திட்டங்களை சொல்லாதீங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் தேர்தலில் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, நாங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு எடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்து ஒரு பிரியாம்பிள் கொடுத்தீங்க. நாங்கள் வந்து கன்சர்ன் எக்ஸ்பர்ட் எக்கனாமிஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு டிசைட் பண்ணி இது ஃபீசிபிலிட்டியா, இது நடக்குமா, இது செலுத்த முடியுமா, இதுக்கு நிதி ஆதாரம் இருக்கிறதா, இதை செலுத்த முடியுமான்னு சொல்லி செஞ்சு தான் நாங்கள் செஞ்சோம். அப்போது நீங்கள் அப்படி சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி வந்து ப்ராமிஸ், யூ ஹவ் டிவியேட்டட் ஃப்ரம் தி ப்ராமிஸ் டு தி பப்ளிக். இதைத்தான் சொல்கிறேன். ஓகே திரு விக்கிட், கடன் வாங்குவதில் தமிழகம் முன்னிலையில் இருக்கிறது அப்படின்றது புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சியை தாண்டி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறதுல கடன் வாங்குறது தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. இது காமன் மேனுக்கு இது எதிரொலிக்குள்ள, ஆக ஏன் கடன் வாங்குறாங்கன்னு கேள்வி வரும். அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. ஒரு முன்னாள் தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வராக இருந்தவர், ஒரு கட்சியின் இன்னைக்கு பொதுச் செயலாளர் என்று வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பவர் ஒரு அடிப்படை அரசியல் புரிதலோ இல்லை அரசியல் அறிவோ அற்றத்தனமாக பேசுகிறார். இங்கே நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்கிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் கடனே வாங்க முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக நானும் சொல்கிறேன். முதல் பேர் வச்சே அதுக்கு சோறு வச்சியாங்கிற மாதிரி தான் அதிமுக ஆட்சி இருந்தது. ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் இவங்க நீங்கள் எடுத்துங்க, மெட்ரோ ரயில் எடுத்துங்க, மெட்ரோ ரயிலுக்கு அமித்ஷா கூட்டு வந்து அடிக்கல் நாட்டணும். எவ்வளோ தூரம், 200 கிலோமீட்டர்ஸ்க்கு. என்ன ஆச்சு, பணம் கொடுத்தீங்களா? இன்னைக்கு மாநில அரசு எவ்வளோ கொடுத்துருக்கு, 26,000 கோடி. எந்த ஃபண்ட்லேருந்து கொடுத்துருக்கு, ஸ்டேட் ஃபண்ட்லேருந்து கொடுத்துருக்கு. நீ பேர் வச்சுட்டு போயிட்ட, அதுக்கு சோறு இன்னைக்கு நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமான்னு தெரியல. அடுத்தது டான்ஜெட்கோ 50,000 கோடி லாஸ் உதயமின் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டாங்க. நீங்க அதனால ஆமா இன்னைக்கு வெட்டி கட்டிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க வந்து சேஞ்சஸ், நீங்க இன்னைக்கு வந்து அதோட யூனிட் சார்ஜஸ் சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். அப்பதான் நான் கடனே கொடுக்க முடியும்னு ஒரு நிர்பந்தம். யாரு காரணம்? எடப்பாடி பழனிசாமி உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது. யார் எதிர்த்தா? இவங்களுடைய அம்மா அம்மா அம்மான்னு சொல்ற அந்த அம்மா எதிர்த்த திட்டம் வந்து உட்கார்ந்து சாவகாசமா உட்கார்ந்து எல்லா பாஜக கொண்டு வந்துக்கிற அத்தனை தேசிய பாதுகாப்பு உணவு திட்டத்திலிருந்து அத்தனை திட்டத்திலையும் கையெழுத்து போட்டு கொடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. 50,000 கோடி சார் இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? இப்ப இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப நீங்க இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதே போல பிரதான் மந்திரி வீடு திட்டம் நீங்க எவ்வளவு ஃபண்ட் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல, பிரதான் மந்திரி வீடு கட்டு திட்டத்துக்கு 1.70 லட்சம் ரூபா அவங்கலேருந்து கொடுக்கறது. இன்னைக்கு வீட்டுக்கோட அமௌண்ட் வந்து 2.82 லட்சம் மாநில அரசுலேருந்து போகுது. அப்போ மாநில அரசு பேர் தான் பிரதான் மந்திரி வீடு திட்டம், ஆனால் கான்ட்ரிபியூஷன் யார்கிட்டேருந்து இருக்கு? மாநில அரசுகிட்டேருந்து அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு மத்திய அரசுலேருந்து நிதி வராதனால மாநில அரசு இந்த ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. 2 இன்னொன்று கொஞ்சம் கூட அரசியல் அறிவில்லத்தனம் அப்படிங்கிறது எதை சொல்றேன்னா, இல்ல வார்த்தைகள் நாம கடைபிடிக்கிறோம். ஏன்னா இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு முதல்வருக்கு நிதிக்குழு பரிந்துரை செய்கிற அமௌண்ட்ல இருந்து தான் நீங்க கடனே வாங்க முடியும். நிதிக்குழு பரிந்துரை செய்கிற அமௌண்ட்டை தாண்டி பண்ண முடியாது. அந்த வரம்பு இருக்கு. அவங்க கேட்கறது வரம்பு இருக்கு. அவங்க கேட்கறதுன்னா, சார் நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி எல்லாம் வச்சுதான் தேர்தல் வாக்குறுதியை தயார் பண்ணீங்களே, அப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சு. நீங்க எங்களை குறை சொன்னீங்களா 5 லட்சம் கோடி அன்னைக்கு சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்க 9 லட்சம் கோடி தாண்டிட்டீங்கன்றாங்க. இல்ல நானே சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமை இன்னைக்கு வந்து 16% வந்து மாநில வளர்ச்சி வந்து முன்னிலையில் இருக்கு. நீங்க அதை எடப்பாடி ஆட்சி காலத்தில் சொல்ல முடியுமா? இன்னொன்னு, நீங்க பிரதான் மந்திரி மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்திய அரசு ஒழுங்குபடுகிற நிதி நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் இந்த 3 மாநிலங்களுக்கு மட்டும் 40% நிதி மொத்தமா ஒதுக்கி இருக்காங்க. தென் மாநிலங்களுக்கு, வட மாநிலங்களுக்கு, தென் மாநிலங்களான 4 மாநிலத்தை நீங்க எடுத்துங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா,
எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வெறும் 15%. 27,336 கோடி தான் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனா ஒட்டுமொத்த நிதியில அங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 40% கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா வெறும் 7,056 கோடி தான். ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி சார், நீங்க தான் பாஜக விட்டு கூட்டத்தை விட்டு வெளில வந்துட்டீங்களா சார்? கூட்டம் இல்லையே சார், உங்களுக்கு தான் வீரம் எல்லாம் இருக்குல்ல சார்? எடப்பாடி சார், அதிமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, மத்திய அரசு வஞ்சிக்கிறது நடத்துங்க. அது மட்டும் இல்ல, இயற்கை பேரிடர் 37,000 கோடி இது வரைக்கும் வரல. தமிழ்நாடு அரசு கேட்டதுல இருந்து எது எவ்வளவு கொடுத்தாங்க? கேட்டது அவங்க சாங்க்ஷன் பண்ணது 280 கோடி சம்திங். அது எதுக்குள்ள கொடுத்தாங்க? தமிழ்நாட்டுக்கு வர ஒரு 250 கோடி தான் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேரிடர் கால நிதி அது அந்த வருஷத்துக்கான ஒதுக்கீட்டை மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர நாம இதுக்கு முன்னாடி கோட் பண்ண எதுவுமே கொடுக்கல. அப்ப இது மாதிரி பல விஷயங்களுக்கு மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு இங்க பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையே என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்க இது நான் என்ன சொல்றேன், நீங்க மாநில அரசை நீங்க இன்னைக்கு பேசுறீங்க, மக்களுக்காக பேசுறீங்கன்னு வச்சீங்க. ஏன் மத்திய அரசை கண்டித்து உங்கள் குரல் வலை இதெல்லாம் பேச மத்திய அரசு கேட்க மாட்டாரா திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் சார்? இது அதாவது மத்திய அரசு கேட்கறதுக்கும் நீங்கள் பட்ஜெட் கொடுக்குறாரு தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர் கொடுத்த பட்ஜெட்டை தான் நான் வச்சுருக்கேன். எந்த இடத்திலேயாவது மத்திய அரசு துரோகம் செய்து விட்டது பட்ஜெட்ல? பட்ஜெட் உரையில சொல்றீங்களா? இல்ல இல்ல பட்ஜெட் என்கிட்ட இருக்கு அந்த பட்ஜெட்ல. சொல்றேன் சொல்லி நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லல. ரெண்டாவது நீங்க வந்து எவ்வளவு டாக்ஸ் போட்டீங்க அன்னைக்கு அதிமுக ஆட்சியில்? சென்னையில் தண்ணி வரி, வீட்டு வரி 750 ரூபா தண்ணி வரி. இன்னைக்கு 6,180 ரூபா இருக்கு. தரேன் எவிடன்ஸ் தரேன் நான். எவிடன்ஸ் என்ன பேசிட்டு வருமானம் அதிகரிச்சிருக்குன்றீங்க. புரியுது. எல்லாத்துலயும் டாக்ஸ் எடுப்போம். என்ன சொன்னீங்க அப்போ? நீங்க இதுக்கு பாஜகவும் பொறுப்பு இல்லையான்னு கேக்குறாங்க. மாநிலத்திலும் நிதி பேச விடுங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஒரு ரேஷியோவில் இந்தந்த இடத்துல இந்தந்த ஸ்டேட்டுக்கு இந்தந்த காரணத்துக்காக இந்தந்த நிதி அப்படின்னு தான் ஒதுக்குவாங்க. அதில் வந்து யார் விட்ட பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர். சார் சர்வ சிக்ஷா அபியானுக்கு 2000 கோடி கொடுக்கும் சார். சார் நான் லீகலா கேக்குறேன். சர்வ சிக்ஷா அபியானுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு 2000 கோடி கொடுக்கணும். கேட்க உங்களுக்கு திராணி இல்ல. எடப்பாடி பழனிசாமி வாய் இல்ல. பேச முடியல. ஒரு அமையர் சொல்லுங்க அப்ப நான் பேசுறேன். நான் பேசும்போது விக்கி ப்ளீஸ் உங்க பர்மனன்ட் பேசுங்க. நீங்க சரி ஓகே கவுண்டர் பண்றேன். அப்படி பண்ணுங்க. அதாவது நான் சொல்றது தப்பா இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது தப்பு தானே. அதாவது மத்தியில் உள்ள எல்லா மத்திய அரசு மாநிலங்களை எல்லா மாநிலங்களையும் எந்த துரோகத்தையும் எந்த அநியாயத்தையும் செய்யாது. அது எந்த பாஜக காங்கிரஸ்லயே அப்படித்தான். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்கு. நல்லா படிங்க. ஜெயலலிதா அவர்கள் இதே மத்திய அரசு இருக்கப்பதான் சார் புறக்கணிச்சாங்க. முதலமைச்சர் புறக்கணிச்சாங்க. அதாவது வந்து ரெகுலர் ஃபார்முலாவை கரெக்டா கொடுப்பாங்க சார். எக்ஸ்ட்ரா கேட்கும்போது கொடுக்கலன்னா அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா கேட்கும்போது கொடுக்கலன்னா சொல்லுங்க, அது நியாயம். இது சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பிஸ் நிறைய வச்சிருக்கீங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு 40 எம்எல்ஏ வச்சிருக்கீங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேட்டீங்களான்னு கேட்டு அது பத்திரிகையில நாடாளுமன்றத்தை பத்தி எரிஞ்சிட்டு இருக்கதெல்லாம் பார்க்கல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நாடாளுமன்றத்துல என்ன நடக்குதுங்கறத பார்க்கல. ஒப்புதல் வாங்கிட்டு வந்தாரு சிஎம் போய். நீங்க செஞ்சீங்க சும்மா வாயில இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க 40 எம்எல்ஏ மத்திய அரசு பங்களிப்பு வாங்கிட்டு வந்தாரு. அப்படினா அங்க போய் கேட்டு இந்த மாதிரி இங்க ஸ்டேட்டுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, மத்த ஸ்டேட்டுக்கு அப்படி கொடுத்துட்டீங்க அப்படினு கேட்டு காங்கிரஸ் கட்சி வந்து திரு இதாயதுல்லா இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க நான் திரும்ப வர. திரு இதாயதுல்லா 40 எம்பிக்கள் வச்சிருக்கீங்க. நீங்க அழுத்தம் கொடுத்தா இதை வேணா சாதிச்சு அதுக்கு மட்டும் சுருக்கம் இல்ல. நான் என்ன சொல்றேன், சார் ஒண்ணுமே கொடுக்கலன்னு கேட்கல, லீகலா கேளுங்க. சர்வ சிக்ஷா அபியானுக்கு 2000 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கணும். இது வந்து லீகல் அமௌண்ட். நாங்க எதுவும் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுங்க கையேந்தலப்பா
இழந்த உரிமையை பிச்சை கேட்டு பெறக்கூடாதுங்கிறார் அம்பேத்கர். அதே வகையில் நாங்களும் கேட்கிறோம். இந்த மாநில உரிமையை போராடி பெற்ற கட்சி திமுக. அந்த வகையில் கேட்கிறோம். அந்த 2000 கோடி எங்கங்கிறத நாங்க மட்டுமா கேட்கணும்? எதிர்கட்சியில் இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் கேட்க முடியலங்கிறோம். இன்னொன்னு, மாநில 40 எம்பிக்கள் போய் வடை திங்க போறீங்களான்னு கேண்டீன்ல கேட்டாங்க. இன்னைக்கு யார் வடை சாப்பிட்டு இருக்கான்றது உள்ள பார்த்தா தெரியும். ஏன்னா இன்னைக்கு 40 எம்பிக்களும் இன்னைக்கு அத்தனை விஷயங்களுக்காக மாநில நலனுக்காக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அனுதினமா எல்லா காணொலியும் வந்துட்டு இருக்கு. நீங்க அங்க நடந்த முதல் நாள் கூட்டத்தொடர்ல இருந்து எவ்வளவு சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். அதானி குறித்த விவாதங்களை எழுப்பினது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு நீங்க டங்ஸ்டன்ல உங்களால என்ன எம்பி பேசினாருங்கிறது வரைக்கும் அம்பலமாச்சு. நீங்க சட்டமன்றத்தில் பேசின மறுநாள் அப்ப தம்பிதுரை பேசியது இல்லாம அம்பலமாச்சு. அதனால இவர்கள் பாஜகவின் கைப்பாவையாக ஏஜெண்டாக செயல்படுகிறார்கள். கேட்போம் திரு சூர்யா, இதுல பின்னணியில மத்திய அரசுடைய நிதி பகிர்வை குற்றம் சாட்டுறாங்க. சரி, நிதி பகிர்வு ஒரு புறம் அப்படின்னாலும் வெள்ள நிவாரணம் போன்றவை கூட குறிப்பிட்ட கேட்டது கிடைக்கல, அதை விட குறைவாக கொடுக்குறாங்க, கேட்ட நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி இவ்வளவு பொருளாதார சிக்கல்களுக்கும் காரணம் மத்திய அரசு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி மத்திய அரசு மேலே பழகி போட்டுடுறது. இப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். முதல்வர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் கொண்டாடும் போது பேசுகிறார், இந்த மாதிரி எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டோம், 1-2 மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கும், அதையும் நிறைவேற்றிடுறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நிறைவேற்றாத ஒரு 25 வாக்குறுதிகள் இன்ஸ்டன்ட்டாக சொல்ல முடியும். அது போக ஒரு 50-100 நான் பேசிட்டு அப்புறம் நீங்கள் கவுண்டர் பண்ணுங்க. இப்போ டக்குன்னு சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், மாதம் ஒரு முறை மின் கட்டணம், சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன், நீங்கள் 100 நாள் சட்டமன்றத்தில், இந்த மாதிரி நம்ம பொது வெளியில் எல்லாருமே சொல்லக்கூடிய வாக்குறுதிகள். அதனால் என்னுடைய முதல் கருத்து என்னென்னா, ஒரு முதல்வருக்கு இது அழகில்லை. அதாவது 1-2 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றவில்லைன்னு இவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருப்பது முதல்ல ஒரு அழகில்லை அப்படின்றது முதல் கருத்து. இரண்டாவது, இந்த நிதி சுமையை பற்றி பேசும்போது நம்ம சொல்ல வருவது என்னவென்றால், இந்த பிடிஆர் அவர்கள் இவர் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மீண்டும் மீண்டும் பல இடங்களில் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், அதிமுக அரசு நிறைய கடன் வாங்கிட்டதுனால ஒரு குடும்பத்தின் தலையும் தோராயமாக 2,15,000 ரூபாய் கடன் சுமை இருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை குறைப்போம் அப்படின்னு பிடிஆர் அவர்கள் சொன்னார். முதல் முறையாக நிதியமைச்சராக வந்தப்போ நாங்கள் குறைப்போம் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்திருந்தார். இன்னைக்கு 4 ஆண்டுகள் கழிந்த நிலையில் நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தின் தலையும் 2,15,000 ரூபாயாக இருந்த கடன் 3,70,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதாவது 71% கடன் உயர்ந்திருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் பாரம் ஏறி இருக்கு. அப்போ நீங்க சொன்ன அந்த விஷயம் என்ன ஆச்சு? 2022ஆம் ஆண்டு நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் செகண்ட் பட்ஜெட், அதாவது 21 ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு. 22 பட்ஜெட்டுக்கு முன்னாடி த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஆண்டோ ஜோசப் அப்படின்ற பத்திரிகையாளருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, 2 விஷயங்கள் சொல்றாரு. இந்த மாநில அரசினுடைய வருவாய் குறைவதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. அதில் லீக்கேஜஸ் கட் பண்ணிட்டா கண்டிப்பாக மாநில அரசுக்கே வருவாய் மிக அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் சொல்றாரு. ஒன்று டாஸ்மாக்ல 50% ரெவென்யூ லீக்கேஜ் ஆகுது, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 40% 50% ரெவென்யூ லீக்கேஜ் ஆகுது. இது ரெண்டுமே அப்போது நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் அவர்கள் சொன்ன விஷயங்கள். இப்போ டாஸ்மாகில் நம்ம தமிழ்நாடு இவ்வளோ வளர்ந்துருக்கிறது, இவ்வளோ ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே முன்னேறிக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் டாஸ்மாக் மாதிரி வருடத்திற்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வரக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் end-to-end கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணாமல் இருக்கோம் நம்ம. அதற்கான காரணம் என்னவென்றால், அதில் இருக்கக்கூடிய லீக்கேஜஸ்னால இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளாஸ் பயனடைகிறாங்க. பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது இதை நான் அடைப்பேன்னு சொன்னார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் இப்போ நிதியமைச்சராக இல்லாமல் போயிட்டார். அதே மாதிரி மைனிங்கில் இன்னைக்கு தமிழக அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தோட 100-200% அதிகமாக வரும் அப்படின்னு இதே பிடிஆர் தான் சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு நான் கேட்குறது எங்கள் ஒப்பீனியன் எதுவுமே சொல்லலை. பிடிஆர் அவர்கள் சொன்ன கருத்தை முன்னாடி வச்சுட்டு இதை நீங்கள் சரி செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே இயர் டு இயர் பேசிஸில் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. இன்னைக்கு சமீபத்திய ரெக்கார்ட்ஸ் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் 8,34,544 கோடி ரூபாய் பெற்று அதிக கடன் பெற்ற மாநிலமாக வளர்ச்சி இல்லை. நான் சொல்ல வரேன், டெட் டு ஜிடிபி ரேஷியோ நீங்க எடுத்து பார்க்கும்போது இது அந்த லிமிட்குள்ள தான் இருக்கு. அது எக்ஸீட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லலை. பட் மற்ற மாநிலங்களையும் நீங்க கருத்தில் எடுத்துக்கோங்க. இதை விட அதிகமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இன்னைக்கு 7,22,000 கோடி தான் கடன் வாங்கியிருக்கு. 2 விஷயங்கள் இறுதியாக நான் சொல்றேன். இப்போ டான்ஜெட்கோ எடுத்துட்டீங்கன்னா 66,000 கோடி ரூபாய் வருவாய் இருந்தது அதிமுக அரசு விட்டு செல்ற போது. இன்னைக்கு 98,000 கோடி ரூபாய் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் எல்லாருமே பெருமையா சொல்றது என்னன்னா, 1,10,000 கோடி ரூபாய் அதிகமாக வரி வருவாய் ஈட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடனும் நீங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வாங்குறீங்க. எங்களுடைய கேள்வி என்னன்னா,
கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு அதிகமாக நிதி வந்திருக்கு அப்படின்னா அதன் மூலமா நீங்க செய்யக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற கேள்வி மெட்ரோக்கு பேர் தான் வச்சீங்க, சோறு வச்சீங்களான்னு கேக்குறாங்க. எந்த நகரத்திலுமே எந்த மாநிலத்திலுமே செகண்ட் ஃபேஸ் மெட்ரோக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவே இல்லை. சென்னைக்கு தான் முதன்முறையாக கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, அதிமுக அரசு இருக்கும்போது அது ஸ்டேட் ப்ராஜெக்டா அறிவிச்சிட்டாங்க. அதனால மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. திமுக அரசு வந்த உடனே இது வந்து ஸ்டேட் அண்ட் சென்டர் ப்ராஜெக்டா நாங்க மாத்திக்கிறோம்னு சொன்னதுனால இப்போ அதற்கான நிதியை விடுவிச்சிருக்கோம். இப்போ ஸ்டேட் ப்ராஜெக்டா இருக்கும்போது நீங்க ஏன் பணம் கொடுக்கல அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா, ஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க முடியாது. திமுக அரசு இது ஸ்டேட் ப்ராஜெக்டா வேணாம், ஸ்டேட் அண்ட் சென்டர் ப்ராஜெக்டா மாத்தி அவங்க டிமாண்ட் வச்சதுனால அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால மத்திய அரசு நீங்க குறை சொல்றது ஓகே, எப்பயுமே வைக்கலாம். இப்போ பிரதர் சொன்னாரு அந்த மாதிரி இல்ல நீங்க லீக்கேஜ் சரி பண்ணுவீங்க அப்படின்னா மத்திய அரசு வர வேண்டியது வந்தது. நான் இந்த லீக்கேஜ் சரி வர வேண்டியதுக்கு நான் சொல்றேன். இப்போ பிரதர் சொன்னார்ல இந்த மாநிலங்களுக்குலாம் ஜாஸ்தி இந்த மாநிலத்துக்கு கம்மி. நான் கேட்கறது என்னன்னா, 10 ஆண்டு காலம் யூபிஏ சர்க்காரில் நீங்க கூட்டணியில் இருந்தீங்க. அந்த ஆண்டுகளிலும் இதே சதவீதத்தில் தான் வரி பகிர்வு நடைபெற்றது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து அதிக வருவாய் வாங்குறீங்க, ஆனா மற்ற மாவட்டத்துக்கு அதிகமா பணம் தரீங்க. அப்ப இந்த மக்கள் வஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குமோ அதே மாதிரி இந்த இந்தியான்ற ஒரு நாட்டில் ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அமைத்து இந்த வருடம் ஃபினான்ஸ் கமிஷன் வந்தாங்க, முதலமைச்சர் போனாரு, அவருடைய கருத்துக்களை சொன்னாரு, நிதி இவங்களே சொன்னாங்க ஃபினான்ஸ் கமிஷன் எங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாராட்டி இருக்காங்க, அடுத்த ஒதுக்கீடுல வந்து அதிகமா கொடுப்பாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் பல அலகுகள்ல தான் அதை நிர்ணயிக்குது. கேள்வி தாங்க அவங்க என்ன கேக்குறாங்க, 37,000 கோடி கேட்டோம் சார், 250 கோடி கொடுக்குறீங்க நியாயமா? எல்லா மாநிலங்களும் எவ்வளவு நிதி கேட்கணும் கேட்டுதான் இருக்காங்க. அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன், இப்போ இந்த நிதி பகிர்வு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நிதியமைச்சர் தமிழ்நாட்டுக்கு குறைச்சிடு, மகாராஷ்டிராவுக்கு ஜாஸ்தி பண்ணிடு அப்படின்ற வகையில நம்ம இந்திய அரசாங்கமோ இல்ல நம்மளுடைய கட்டமைப்போ கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு பகிர்வுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை பண்ண வேண்டியதான் நிதியமைச்சருடைய வேலையை தவிர அவங்க இஷ்டத்துக்கு போல இங்க குறைக்கிறது பண்ணதில்லை. இப்படி ஒரு அமைப்புல தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்ல விரும்புறேன். திரு ஹிதாயத்துல்லா, நாங்கள் தானே இனி ஆட்சிக்கு வர போகிறோம், அந்த கடன் சுமை எங்கள் மேலே தானே விழும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு. கடன் சுமையை பார்த்து அவர் சொல்கிற 2 விஷயமே உண்மைக்கு மாறானது. அவர் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறதே வந்து தவறானது. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் அவர் சொல்ல முடியும்? அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு 20% கீழே இருக்கார். இதுதான் ஏறத்தாழ 10 தேர்தலில் அவர் பார்த்தது. இன்றைக்கு அவரோட இருந்தவர்கள் இல்லை. கூட்டணி கட்சிகளிலும் பாமக போன்ற கட்சிகள் இல்லை, அவையெல்லாம் பிஜேபிக்கு சென்று விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து வருமா என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் வந்த மாதிரி தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் ஆட்சிக்கு வருவேன்னு எந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிறார்? 2வது, இந்த கடன் விஷயத்தை நம்ம கேட்போம். இப்போ சொல்கிறார் இல்லையா, நாங்கள் அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், 2011 வரை சுதந்திர காலத்தில் இருந்து தலைவர் கலைஞர் ஆட்சி வரையும் வெறும் 1 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. ஆனால் 5,50,000 கோடி கடன் சொல்லி திரு ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் சொன்னார். அப்போ 4 லட்சம் கோடியை கடன் வச்சது யாரு? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? அதுவும் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு கடன் வாங்குமோ அந்த அளவை தொட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைய ஆட்சியில் வளர்ச்சியின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய அந்த அளவுடைய எதை தாண்டவும் இல்லை, சரியாக தான் இருக்குது. ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கு தெரியாதில்லை, நேற்று 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூ, 10 வருஷத்துக்கு முன்னே 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூ, நாளைக்கு 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இவர்கள் 4.5 லட்சம் கோடி, எப்படி மோடி அவர்கள் 55 லட்சம் கோடி கடனை 200 லட்சம் கோடி அவரை மாற்றினார் பாருங்க. வெறும் 14 ஒரு 10 வருஷம் கூட கிடையாது. அதே மாதிரி 4 லட்சம் கோடி கடனை வெறும் 10 ஆண்டுகளில் வைத்தார்கள். ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து 2011 வரை ஏறத்தாழ 60-70 ஆண்டுகளாக வெறும் 1 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. அப்போ 4 லட்சம் கோடி கடன் வாங்கிய அதிமுக, அதனுடைய இறுதி காலத்தில் இருந்த எடப்பாடியார், அது கரெக்ட். ஆனா இன்னைக்கு என்ன கேட்குறாங்க, வருஷம் 1 லட்சம் கோடி வாங்குறீங்களேன்னு கேட்குறாங்க.
அதைத்தான் சொல்கிறேன். விலைவாசி உங்களுக்கு தெரியாது இல்லை. எந்த பண மதிப்பு என்ன 50 ரூபாயா இருக்குது இன்னைக்கு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 50 ரூபா 52 ரூபா இருந்தது. இன்னைக்கு 86 87 போயிருச்சு. அப்போ பணத்தின் மதிப்பு என்ன நிலையில் இருக்கு? ஒன்றுக்கு பாதியாக நம்ம மதிப்பு போயிருச்சு. இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடன் வாங்குற அளவு எப்படி வாங்க முடியும்? ஒரு அரசு இஷ்டத்துக்கு கடன் வாங்க முடியாது. கேரளாவில் நம்ம பார்க்கலையா, எதுவுமே அந்த அளவுக்குள் தான் வாங்க முடியும். சரி, இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வரி விதிப்பை எல்லாத்தையும் மத்திய அரசு எடுத்துக்கிருச்சு. ஜிஎஸ்டி எடுத்துக்கிருச்சு. பெட்ரோல் டீசல்ல வரி போட்டால் பரவாயில்ல, 2 பேரும் பங்கு எடுத்துக்கலாம். செஸ்ன்னு ஒன்றை போட்டு என்ன செஞ்சாங்க? அந்த செஸ்ஸை இந்த ஒன்றிய அரசு, பிஜேபி ஒன்றிய அரசு முழுசாக எடுத்துக்கிறது. அதுக்காண்டி தான் செஸ் போட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் போடுறவங்களுடைய வரியில் ஒரு பகுதியாவது தமிழ்நாட்டுக்கு வர வேணாமா? எவ்வளவு பெரிய தொந்தரவை மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 விழுக்காடு வரையும் நிதி கொடுக்க வேண்டிய இடத்துல போன வருஷம் வரையும் 32% தான் கொடுத்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மாநில அரசுகளை ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு. அது மட்டுமல்ல, இல்ல அது எல்லா ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததோ அதை தான் இன்னைக்கும் பாஜக நீடித்துக் கொண்டிருக்கிறது. நிதிக்குழு சொல்றதுதான் அதன் அடிப்படையில் தான் கிடைக்குதுன்றார் சார் சூர்யா. நான் என்ன கேட்கிறேன், பல திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்குது, வேறு வழி இல்லாமல் மாநில அரசு ஒத்துக்கிறது. நாங்கள் 75 விழுக்காடு தர்றோம், நீங்கள் 25 விழுக்காடு மாநில அரசு போட்டால் போதும்னு பல திட்டங்களை சொல்லி அது கடைசியாக என்னாச்சு? 50க்கு 50 ஆச்சு. அப்புறம் கடைசியாக பார்த்தா 60% மாநில அரசு, 75% மாநில அரசு. இப்படி பல திட்டங்களை ஒன்றிய அரசு ஏமாற்றி இருக்குதா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை திட்டங்களை மத்திய அரசு ஒன்றிய அரசு அறிவிச்சுட்டு அந்த மாதிரி அப்ப கடன் சுமை வருமா வராதா? அதாவது ஒன்றிய அரசு திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 75 விழுக்காடுக்கு பதிலாக 50 விழுக்காடோ 25 விழுக்காடோ கொடுத்தா மீதி 75 விழுக்காடை போட வேண்டிய நிலைமை வருதா இல்லையா? நான் கேட்கிறேன், பல்வேறு கல்வி உதவி செய்யறதெல்லாம் எஸ்சி பீப்புளுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ நிறுத்தியது உண்மையா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டில்? மாணவர்களுக்கு பொதுவா, மாணவிகளுக்கு பொதுவா இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற விஷயம்லாம் ஏன் கொடுக்குறாங்க? இது கல்வி கடனாகவோ கல்வி உதவியாகவோ வந்திருந்தா இது கிடைக்குமா? எங்க ஆட்சியில படிக்க முடிகிற அளவுக்கு நாங்க கல்வி கடன் கொடுத்தோமே, இங்க கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கல. இதுதான் இன்றைக்கு நிலைமை. சூர்யா இல்லை, அதான் இது டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். நான் சப்ஜெக்டுக்குள்ளேயே நிற்கிறேன். இப்போது அதிமுக ஆட்சியில் இலவச மணிக்கணினிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க, தாலிக்கு தங்கம், அந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய செலவினங்கள் கிட்டத்தட்ட 1000கணக்கான கோடி ஆண்டுதோறும் வந்துட்டு இருந்தது. இப்போ இவர்களுக்கு வருவாய் அதிகமாயிருக்குன்னு சொல்கிறாங்க, அதே சமயத்தில் கடனும் அதிகமாக வாங்குறாங்க. ஹை பட்ஜெட் ஸ்கீம்ஸாக இருக்கக்கூடிய லேப்டாப்பு தாலிக்கு தங்கம்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, இந்த பணம்லாம் எங்க தான் போகுது? இவ்ளோ கடன் வாங்குறீங்களே, அது எங்க தான் போகுது? இல்ல சார், இப்போ மகளிர் உரிமை தொகை ஹை பட்ஜெட் இல்லையா? இல்ல, லேப்டாப் விடியல் பேருந்து லேப்டாப் ஸ்கீமுக்கும் இந்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் அதான் லேப்டாப் ஸ்கீமுக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ லேப்டாப்க்கு டெண்டரே விடாம இருக்காங்க 4 வருஷமா. இவங்க என்ன பண்றாங்க? சரி, இப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சரும் சரி, லேப்டாப் ஸ்கீமுக்கு 4-5 வருஷமா கம்பவுண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 50-60 கோடி ரூபாய் அதுக்கு செலவினம் வருதுன்னா, அந்த ஸ்கீமே ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த செலவு மிச்சமாயிடும். அது நாங்க மிச்சப்படுத்திட்டோம், தமிழகத்துக்கு பணத்தை சேமிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ் மட்டும் தான் அதிகமா பண்றாங்களே தவிர மக்களுக்கு போய் 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க ஒத்துக்கிறாங்க. தண்ணி வரியில இருந்து பால் காசுல இருந்து எல்லா வரியும் எவ்வளவு உயர்த்தி இருக்கீங்க, சொத்து வரி எவ்வளவு உயர்த்தி இருக்கீங்க, அதனால வாடகை எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது. 1000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க ஒத்துக்கிறோம். அதுவே நாங்க மத்திய பிரதேசல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 28 மாதங்கள் கழித்து தான் எல்லாரும் பிரஷர் கொடுத்ததுனால நீங்க கொடுத்தீங்க. ஆனா வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்துல இருந்து அனைத்து மகளிருக்கும் அனைத்து ரேஷன் கார்டுக்கும் சொன்னீங்க. அதுலயும் நீங்க ட்விஸ்ட் வச்சீங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தது ஓகே,
இது விலைவாசி உயர்வுனால கரண்ட் பில் 3 தடவை ஏத்துனது, தண்ணி வரி, வீட்டு வரி, சொத்து வரி, கரண்ட் பில்ல கூட உதயமின் திட்டத்துல தான் ஏத்த வேண்டிய தேவை வந்துச்சுன்றாங்க. அது மத்திய அரசு தான் காரணம். அதிமுக வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்களே, எவ்வளவு தடவை கரண்ட் பில் ஏத்துனாங்க? இதான் மீண்டும் மீண்டும் மத்திய அரசு மேல பழி போடுறதா உங்களுடைய எண்ணம். அதிமுக எப்படி கரண்ட் பில் ஏத்தாம இருந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. 4 ஆண்டு காலம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரா இல்லையா? ஒரு தடவையாச்சும் இவங்க என்ன சொல்றாங்க, வருஷம் கரண்ட் பில் ஏத்தலைன்னா மத்திய அரசு மானியம் கொடுக்காதுன்றாங்க. அப்ப எடப்பாடி அவர்களுக்கு 4 வருஷம் மானியம் கொடுக்காம இருந்தாங்களா? அதனால இந்த பொய் புரட்டுகள் எல்லாம் மக்களுக்கு வந்து நல்ல வெளிச்சம் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றலன்னு சொல்லுங்க. அததான் மக்கள். உங்க மேலான குற்றச்சாட்டை மத்திய அரசு பக்கம் திருப்புறீங்க, அரசியல் பண்றீங்க. இல்ல, இது அரசியலே பண்ணல. நான் என்ன கேட்கிறேன், சார் சொன்னாரு இங்க சொத்து வரி உயர்ந்துட்டு எல்லாம் உயர்ந்துட்டுன்னு. மனுஷன் வந்து டெய்லி சாப்பிட்றது பிஸ்கட் இருக்குல்ல, அதுக்கு வந்து வட்டி வந்து ஜிஎஸ்டி வரி வந்து 18%. தங்க பிஸ்கட் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ பிஸ்கட்லாம் சாப்பிட்றது, தங்க பிஸ்கட்டுக்கு 4% வரி. பாப்கார்னில் தேட்டரில் போய் நாங்கள் வந்து டெய்லி நாங்கள் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கனால அதுக்கு வந்து 18%. அதுலேயும் நாங்கள் கேரமல் பாப்கார்ன் இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்வீட்டாக எதுவும் சாப்பிடக்கூடாது, அதுக்கு 4% வரி. அப்போ வரி இல்லை நான் கேட்டு முடிச்சேன் சார் நாங்கள் தங்க பிஸ்கட்டை சாப்பிடல சார், தங்க பிஸ்கட்டுக்கு 4%. ஏன்னா டெய்லி வாங்கி சாப்பிட்றோம், மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும், அதனால 4%. 4% இல்லை ஜிஎஸ்டியில் 5 தான். சரி ரைட், 5%. நான் தப்பா சொல்றேன் சார், வச்சுங்க 5% டெய்லி சாப்பிட்ற தங்க பிஸ்கட் நாங்கள் சாப்பிட்றதுனால மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களால மக்கள் டெய்லி தங்க பிஸ்கட் சாப்பிட்றாங்க. அதனால அவங்களுக்கு 5% நாங்கள் வரி போட்டுக்கிறோம். ஆனால் டெய்லி சாப்பிட்ற பிஸ்கட்டோ இந்த பாப்கார்னோ இதெல்லாம் வந்து மக்கல் தொடவே மாட்டாங்க. அது ரொம்ப அரிதான பொருளா இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் 18 கூட்டத்தில் அதுக்கு தான் சொல்றேன், அங்கேயே அனுமதி இல்லை. ஒரு நிமிஷம் இல்ல, இந்த ஜிஎஸ்டில மாநிலத்துக்கு பங்கு வருது இல்ல, அதை கேட்கறாங்க. 9% நீங்க கொடுக்குறீங்க சார். நான் என்ன சொல்றேன், அந்த பங்கையும் நாங்கள் எவ்வளவு தூரம் போராடி பெற்றோம். சார் சொன்னார்ல, அமைச்சரை பார்த்து அமைச்சர் வந்து மத்திய அரசு பார்த்து கேட்கல சார், மேடையில் பிரதமர் மோடியை வைத்துக் கொண்டு நேரடியாக கேட்டார் எங்கள் முதல்வர், எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்ட திராணி எங்களது முதல்வருக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காங்கிற கேள்விதான். இன்னொன்னு நான் சொல்றேன், உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதன் விளைவாகத்தான் எங்களுக்கு வர வேண்டிய கடனை நீங்க வந்து மின் உயர்வு, அதாவது கட்டணத்தில் நீங்க சப்சிடி சேஞ்சஸ் பண்ணினா மட்டும்தான் நான் கடன் கொடுப்பேன் என்று சொன்னது யாரு? இன்னொன்று, எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக சொன்னார், நீங்க வந்து மத்திய அரசின் கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் மாநிலத்துக்கு வர வேண்டிய கல்வி தொகை வந்து வழங்கப்படும் என்று எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். நேரடியாக சொன்னது எங்கள் முதல்வர், எங்களது கல்வித்துறை அமைச்சர் சொல்றார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றார். எடப்பாடி பழனிசாமி என்ன சார் பேசினாரு? 4 ஆண்டு காலம் ஏத்தவே இல்லை எடப்பாடி பழனிசாமி. 4 ஆண்டு காலம் என்ன ஆட்சி நடந்தது? உங்க ஆட்சியை தான் நடத்திட்டு இருந்தீங்க. உங்களுக்கு சாமரம் வீசிக்கொண்டு இருக்க ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்தது. அதனாலதான் எல்லாம் நீங்க கேக்குது. எடப்பாடிக்கு இல்லாத அழுத்தம் அதிமுக இருக்கு சார். எடப்பாடி ஆட்சி கூட்டணி ஆட்சி சார், கேட்கிற அத்தனை விஷயங்களும் செய்து கொடுத்துட்டு இருந்தது. என்னத்துக்கு? அவங்களுக்கு, மக்களுக்கு கிடையாது. நீங்க மக்களுக்கான விஷயங்கள் எதுவுமே அந்த 4 ஆண்டுகள் நடக்கலன்னா மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இன்னொன்னு நான் முடிச்சிடறேன். எங்க பணம் போச்சுன்னு கேட்கிறேன். லேப்டாப் ஸ்கிரீன் எங்க போச்சு? இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், தமிழ் புதுவன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கு நாங்க சொல்லாத திட்டங்கள் இதெல்லாம் எங்களது தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையில் சொன்னாரா? காலை சிற்றுண்டி போடுவேன்னு, காலை சிற்றுண்டி திட்டம் எந்த மாநிலத்திலும் இல்லை, கொண்டு வந்தார். புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தார். மகளிர் விடுதிகள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்ப பல திட்டங்களை நாங்க வந்து இதுல இருந்து இன்னைக்கு நீங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதா இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. மீனை பிடிச்சி ஊட்டி விடுற வேலையை செய்யல. அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு, குறிப்பாக பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் இருந்து அனைத்து திட்டங்களும் பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர். ஒரே அதாவது 4 ஆண்டு நல்லா ஆட்சி கொடுத்தீங்களான்னு கேட்கிறாரு. நல்லா ஆட்சி கொடுத்ததுனால தான் வெறும் 7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 2011 இவங்களால எதிர்க்கட்சியா கூட வர முடியல. 75% வலிமையான எதிர்க்கட்சியா வந்தாங்க. அதனால மக்கள் வந்து அந்த ஆட்சியை அங்கீகரிச்சாங்க. 10 ஆண்டு கால அதிமுக சரி 78 வலிமையான எதிர்க்கட்சியா உட்கார்ந்ததுக்கு காரணம் நல்லா ஆட்சி கொடுத்தாங்க. நீங்க அடிப்படையில் கேட்கிறது, அடுத்து வரது அதிமுக ஆட்சி, நாங்கள் கடனை கட்டணுன்றாரு, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு இதயத்துல்லா சொல்கிறார். அதாவது வாயில் பேசிடலாம், ஆனால் நிர்வாகம் பண்ணணும், அதை ஃபேக்டை உணரணும். இவ்வளவு கடன் இருக்கும்போது நம்ம இது என்ன திருப்பி கேட்குறதா, நீங்கள் கடன் வாங்குறீங்க, ரைட்டு, ஓகே, கடன் வாங்கினீங்க, அந்த அளவுக்கு கரஸ்பாண்டிங்காக நீ வெல்ஃபேர் ஸ்கீமை செஞ்சுருக்கணும்ல. இந்த பட்டியல் சொன்னார் சார். என்ன பட்டியல்? நான் சொல்கிறேன், அவர் சொன்ன பட்டியல் திருப்பி சொல்கிறேன். 28 மாதம் கழித்து எல்லா பெண்களுக்கும் மகளிர் உரிமை தேவை கொடுக்குறத அதையும் ரேஷன் பண்ணி
1,18,00,000 அது பேர் பேருக்கு கொடுத்தார். ரைட், ஓகே, அதை ஏற்றுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அடுத்து இந்த மாணவர்கள் காலை உணவு மாணவர்களுக்கு கொடுத்தார், இது ஓகே. ஆனால் உங்களுக்கு வருமானம் அதிமுக ஆட்சியில் விட இந்த ஆட்சியில் டாஸ்மார்க் உள்ள வருமானம் நீங்கள் 700 ரூபா கட்டின அடுத்த தண்ணி வரி 6,000 ரூபா உங்கள் ஆட்சியில். அதே மாதிரி சொத்து வரி, அதே மாதிரி பத்திரப்பதிவு, அதே மாதிரி வெஹிக்கிள் டேக்ஸ், இப்படி எல்லா வருமானத்தையும் நீங்கள் கூட்டி அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அதெல்லாம் குறைச்சிட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இல்லை, அதிமுக ஆட்சிக்கு அன்னைக்கு பாஜக துணை இருந்துச்சு, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி இல்லையே. எது கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க, மாநிலத்துக்கு செஞ்சு கொடுத்தாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிஜேபின்றார். இதெல்லாம் அதாவது இன்றைக்கும் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் சார், இவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுச்சு. இன்றைக்கும் மோடி அவர்கள் சூடு பாலிட்டிஷியன்ஸ். அவர் தமிழ்நாட்டில் வந்தால் ஸ்டாலினுக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி யாருக்கும் கொடுக்குறதில்ல. இது எனக்கு தெரியும் சார். நாட்டு மக்களுக்கு அதனால நிதி வந்து முதலமைச்சரோ பிரதமரோ நிதி கொடுக்கறதில்ல. அதுக்குன்னு நிதிக்குழு இருக்குது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அது பிரகாரம் தான் கொடுப்பாங்க. சில தேவைகள் வந்து சும்மா மாநிலத்துக்கு வெள்ளம் வரும்போது எதிர்பாராத செலவுகளுக்கு வந்து கூடுதல் நிதி தேவைப்படும். அது எல்லா மாநிலங்களும் கேட்டுட்டு தான் இருக்குது. அது காங்கிரஸ் காலத்துலேருந்து தான் கேட்டு இருக்கோம். காங்கிரஸ் காலத்துலேருந்து தூக்கி கொடுத்துட்டாங்களா? எல்லா இல்லை, நான் சொல்கிற மட்டும் தயவுசெய்து கேளுங்க, அப்புறம் நீங்கள் பேசுங்க. ஆகையினால நீங்கள் வந்து ஆட்சி செய்கிறீங்க, உங்கள் ஆட்சியில் நிர்வாகம் என்ன, நீங்கள் செய்கின்ற திட்டங்கள் என்ன, நீங்கள் செய்கின்ற வெல்பர் திட்டம் என்ன, மற்ற மூலதன செலவு என்ன, இதுகளெல்லாம் கணக்கு பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய நிர்வாகம் குறைவாக இருக்கிறது. அதைத்தான் எதிர்க்கட்சி சொல்றாரு. 2 லட்சம் விவசாயிகளுக்கு மெட்ரோ மூலதன செலவு இல்லையா? ஒரே ஆண்டுல 2 லட்சம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 2 லட்சம் விவசாயிகளுக்கு விவசாயின்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி கொடுக்கல. ஒரே ஆண்டுல 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு மும்முனை மின் இணைப்பு கொடுத்திருக்கு. யாரு இதெல்லாம் பேர் பண்ணது? அதுக்கடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு இந்த கல்வி கடன்லாம் நிறுத்தினீங்க, அந்த போக்குவரத்து தொழிலாளருக்குள்ள நிலுவைத் தொகையெல்லாம் கொடுத்துறேன்னு சொன்னீங்க. அப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆஃபீஸ்லேயும் இருக்கிற இது வேக்கன்சிக்கு நிரப்புறேன்னு சொன்னீங்க. பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குறேன்னு சொன்னீங்க. எல்லாம் செஞ்சீங்களா சார்? சரி, இதான் கேட்பாங்கல்லப்பா, கேட்டுதான் இருக்காங்க. ஓகே, இதான் இதில் இன்னைக்கு பாஜக அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சித்து விட்டதுன்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதே குற்றச்சாட்டுகளை முன்னாள் முதலமைச்சர்கள் வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்போ காங்கிரஸ் அரசை எதிர்த்து தான் பேசினார். அப்போதும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு காங்கிரஸ் அரசை பார்த்து தானே சொன்னாங்க. 10-11 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்துட முடியாது. கடந்த மாதம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பட்டியல் போட்டார். எப்போ தெரியுமா? டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த அன்னைக்கு. எந்த அளவுக்கு பட்டியல் போட்டார்னா, இதுவரை எந்த ஒன்றிய அரசும் காங்கிரசுடைய யூபிஏ அரசு கொடுத்தது போல முந்தைய காங்கிரஸ் அரசும் கொடுக்கல, வாஜ்பாய் அரசும் கொடுக்கல, இந்த பிரதமர் மோடி அரசும் கொடுக்கலன்னு ஒரு பட்டியல் போட்டார். உங்களுக்கு நான் சொல்றேன், வட சென்னை தென் சென்னையில் 1000 கோடியில் கடல் நீரை குடிநீர் காக்கிற திட்டத்தை கொடுத்தது டாக்டர் மன்மோகன் சிங்கு. அன்றைக்கு கலைஞர் ஆட்சியில் இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறை போனதுக்கு என்ன காரணம்னா அதுதான். மதுரை வாயிலில் ஒரு பாலம் மூலியா நிற்குது, பார்த்துருக்கீங்களா? 1600 கோடியை மத்திய அரசு ஒதுக்குச்சு. அதை மூலியாக்குனது யாரு? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அந்த பாலம் மட்டும் இருந்திருந்தா சென்ட்ரலில் ஒருத்தர் ஏறுறவர் பூந்தமல்லியில் போய் ஒரு 20-25 நிமிஷத்தில் இறங்கிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சேது சமுத்திர திட்டத்துக்கு 2500 கோடி ஒதுக்குனது யாரு? அன்றைய அரசு. சரி, இன்னைக்கு கார் தொழிற்சாலைகளுடைய ஹப்பா இன்னைக்கு டெட்ராய்டா தமிழ்நாடு இருக்கு. யாரு காரணம்? அதற்கு எத்தனை அனுமதி கொடுத்தாங்க? அந்த டெஸ்டிங் ஒரு சென்ட்ரா கொடுத்தது யாரு? ஒன்றிய அரசு. அதுக்கு பணம் ஒதுக்குனாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நோக்கியாவில் இருந்து செயின்கோபியில் இருந்து இன்னும் சொல்லக்கூடிய பல தொழிற்சாலைகள் வருவதற்கு என்ன காரணம்?
யார் காரணம்? அன்றைக்கு நிதி ஒதுக்கினது மட்டும் இல்லாம அனுமதி கொடுத்தது அந்த ஒன்றிய அரசு. பல சாலைகள் போடப்பட்டது அவர் காலத்துல தான். அது கிண்டி மேம்பாலம் கண்ணுக்கு முன்னால பாக்குறமே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒன்றிய அரசு அந்த காலகட்டத்தில் 18 அமைச்சர்களை தமிழகத்தை கொடுத்தது மட்டுமல்லாம இந்த தமிழகத்துக்கு வாரி வாரி வழங்கியது அந்தந்த அமைச்சர்கள் அந்தந்த துறையை மேம்படுத்தினாங்க. திரு TR பாலு சாலையை மேம்படுத்தினாரு. இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் இந்த தமிழகத்தை வளமாக ஆக்கிய ஒரே காலகட்டம் அந்த 10 ஆண்டு கால யூபி ஆட்சி. அதுக்கு முன்ன வாஜ்பாயும் கொடுக்கல, அதே மாதிரி முந்தைய காங்கிரஸ் கூட கொடுக்கல. இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு பொய் சொல்லாமா? பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அது நெய்வேலி, தூத்துக்குடி, அம்பத்தூர், ஆவடி, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, இதெல்லாம் யார் கொடுத்தது? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு இந்தியாவில் 3வது மாநிலமாக 2வது மாநிலமாக 1967 இருந்ததுக்கு யார் காரணம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணாமா? இந்த ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்குன்னா 37,000 கோடி கேட்டதுக்கு வெறும் 250 கோடி. ஒண்ணுமே கேட்காத குஜராத்துக்கு எப்ப பார்த்தாலும் 1000 கோடி 1000 கோடி. இன்றைக்கு வரி பங்கீடுல நமக்கு 7,000 கோடி கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க? மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாட்டாந்தாய் மனப்பான்மை. 40 MP உள்ள தமிழகத்துக்கு 7,000 கோடி, 2 மடங்கு 80 பாராளுமன்ற உறுப்பினருக்குடைய உத்தரப்பிரதேசத்துக்கு 34,000 கோடி, 37,000 கோடி. இது போக இந்த வெள்ளம் புயலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதிகள்ல என்ன மோசம் பண்ணாங்க? இந்த உதவி திட்டம் வந்ததுனால தான் இன்னைக்கு மின்சார வரி உயர்வு திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள். ஆனா எடப்பாடி அதை கொண்டு வந்தார், கையெழுத்து போட்டாரு. தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம வெளி மாநிலத்துக்காரர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கலான்னு எடப்பாடி போட்டாரு. இப்படியெல்லாம் அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்தை சீரழித்து இருக்கிறது. சூர்யா பதில் பட்டியல் போட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் என்னென்ன வந்தது? இந்த மாதிரி மூலதன செலவுக்கு கடன் வாங்கலான்னு RBI சொல்றாங்க. அப்படிப்பட்ட மூலதன செலவுகளை காங்கிரஸ் பண்ணிருக்கு, பாஜக என்ன பண்ணிருக்குன்னு கேட்க. 10 ஆண்டு UPA சர்க்காரும் எடுத்துக்கலாம், எப்பவும் எடுத்துக்கலாம். எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் கொடுத்தாங்க, எவ்வளோ ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தாங்க, நிதி பகிர்வு ரூபாய் எவ்வளோ கொடுத்தாங்க, அது எல்லாமே கம்பேர் பண்ணோம்னா கிட்ட கூட வர முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு இல்லையா? இவர் 10 ஆண்டு காலம் UPA சர்க்காரில் இதை விட அதிகமாக கொடுத்தாங்க. 19% இருந்த உத்தரப்பிரதேசத்துடைய நிதி பகிர்வு இன்னைக்கு BJP ஆட்சியில் 16% வந்திருக்கு. அதனால மோடி அவர்கள் வந்தோடனே உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக தூக்கி கொடுத்துட்டாங்கன்றது கிடையாது. அதுவும் காங்கிரஸ் கட்சியில இருந்துட்டு அவர் இது பேசுறது இன்னும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு நம்மளுக்கு. இப்ப நம்ம மீண்டும் சொல்வது என்னவென்றால் UPA அதிகம் கொடுத்தாங்களா, இவங்க அதிகம் கொடுத்தாங்களா, இது வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட்ல இருக்கு எல்லாமே. இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி என்னன்னா, தமிழக அரசு சரியாக நிதி நிலைமையை கையாள்கிறதா இல்லையா, லீக்கேஜஸ் தடுக்கிறாங்களா, வருவாயை ஜாஸ்தி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா மிக மிக மோசமான நிதி மேலாண்மை தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. எதுல முதல் இடத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, கடன் வாங்குறதுல தமிழ்நாட்டை இந்தியாவில் முதலிடமா கொண்டு வந்திருக்காங்களே தவிர இது வந்து 6வது இடத்துல இருந்தது, இன்னைக்கு முதலிடமா கொண்டு வந்திருக்காங்க. அதனால கடனை மட்டும் வாங்காம மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுங்க. கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மிக 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 குறைவாக இருக்குது. கண்ணுல தெரியுற மாதிரி மெட்ராஸ்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கூட இன்னைக்கு தமிழக அரசு எடுத்துக்கொண்டு செல்வது கிடையாது. அதனால இதெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தை காப்பாற்ற வழியை பாருங்க அப்படின்றத கோரிக்கை. சரி, ஓகே. ஒரே நிமிஷம். எங்களுடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரான TRB ராஜா அவர்கள் தலைமையேற்ற பிறகு, பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்திலும் இன்னைக்கு வந்து நியோ டைடல் பார்க் துவங்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லா மாவட்டத்திலும் எடுத்துங்க. இன்னைக்கு சேலம், தஞ்சாவூர்லேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் நியோ டைடல் பார்க் வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்நிய முதலீடுகள் எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி இன்னைக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் சேங்ஷன் ஆகி இன்னைக்கு ஒர்க் வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு ரீசெண்டாக வந்த ஷூஸ் ஃபூஃபோ அந்த பிராண்ட் வந்து இன்னைக்கு ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பல விஷயங்கள் எங்கள் தொழில்துறையில் அவ்வளவு முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து இன்னைக்கு அதற்கான பணிகள் நடந்திருக்கு. நியோ தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதல்ல டைடல் பார்க்கை கொண்டு வந்தார். இன்னைக்கு சென்னை வந்து IT ஹப்பா மாறி இருக்குன்னா அன்றைக்கு கொண்டு வந்த அந்த முன்னோடி திட்டம் தான். அதே போல இன்னைக்கு பாஜக ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தது யாரு சார்? நானே சொல்றேன், இதுல மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரின்றது எடப்பாடியுடைய சாதனை அவர் சொல்லிட்டு
இருக்காரு. இல்ல நான் எங்க கொண்டு வந்தீங்க? நான் தான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவோ இப்ப அண்ணா இதயத்துள்ளான பட்டியலிட்டாங்கல்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த 10 ஆண்டுகள் நீங்கள் இருந்த 10 ஆண்டுகள்ல தமிழகத்திற்காக கொண்டு வந்தது எய்ம்ஸ்ல ஒரு செங்கல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இப்ப வர இருக்கிற நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுத்தார்கள். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் பதிலடி கொடுக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அமாவாசைகளை எண்ணிக்கொண்டு 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி பழனிசாமியாகவும் மாறி இருப்பார். அதுதான் நடக்கும். அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய 34,000 கோடி மணல்ல அந்த பணம் வந்திருந்தால் பாதி கடன் அடைச்சிருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, அவர் முன்னாள் நிதியமைச்சர் மாண்புமிகு பிடி பழனிவேராஜன் அவர் சொன்னது மாதிரி, அவர் சொன்னது போல் இந்த பில்ஃபரேஜ், இதில் இந்த டாஸ்மாக் கடையில் உள்ள பில்ஃபரேஜ், இந்த மற்ற ரெவன்யூ, மற்ற எலக்ட்ரிசிட்டியில் உள்ள பில்ஃபரேஜ், இதெல்லாம் அடைச்சா இனி 1 வருஷம் இருக்குது. இதையாவது செய்யுங்க. இந்த டாஸ்மார்க்கு, இந்த பில்ஃபரேஜ், இந்த மணலில் நடக்கிற இந்த கொள்ளை, இதெல்லாம் நிறுத்துனீங்கன்னா, அந்த வருவாயெல்லாம் நீங்கள் பெருக்குனீங்கன்னா ஓரளவுக்கு குறைக்கலாம். இந்த 1 வருஷம் இருக்குல்ல, இந்த உங்களுக்கு ஒரு வருஷம் சொந்தக்காரர் வீட்டில் வந்து இப்போ பறிமுதல் பயிர் நான் என்ன சொல்கிறேன், 1.5 வருஷம் இருக்குல்ல, நீங்கள் நான் பேசும்போது 1 வருஷம் இருக்கும்போது நீங்கள் இந்த 3 மேட்டரில் மட்டும் தயவு செய்து இந்த 1.5 வருஷத்தில் நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு கடனை குறைக்கலாம். அதை செய்யுங்க. ஓகே, ஒரே வரி இதே ஒரே வரி. எடப்பாடியார் 14 அமாவாசை என்னாரு, 15 பௌர்ணமியே மறந்துட்டாரு. அவருக்கு தெரியாதா? ஒரு மாதம் என்றால் அமாவாசை வரும், பௌர்ணமி வரும். அதை விட ஒரே ஒரு வார்த்தை தான், இன்றைக்கு நிலக்கரியை 2 மடங்கு அதானி விற்கிறதுக்கு பிஜேபி காரணமா இருக்கு, சோலார் மின்சாரத்தை அதிக விலைக்கு காரணமா இருக்கு. இதனாலதான் தமிழ்நாட்டில் மின்சார விலை அதிகமா இருக்கு. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நிதி நிலைமை எப்படி இருக்கிறது, பட்ஜெட் வரப்போகிறது, நிதிநிலையுடைய புதிய அறிவிப்புகள் வரப்போகிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சி.